தேவக்கோட்டை யோகேஷ்குமார் அவர்கள் மாணவர் உலகம் சார்பாக. கானகத்திலே நடந்த தேனகத்து ஜானகிக்கு கால் சதங்கை போட்டதவன் சந்தம், இந்த ககனம் முழுதும் கம்பன் தமிழ் சொந்தம். அந்த வான் விழுந்து போன பின்பும் தான் நிமிர்ந்து நிற்குமடா வண்ண தமிழ் கம்பன் தந்த பாட்டு, அது வாழ்வினுக்கே வாழ்வு தரும் மூச்சு. தமிழை மிஞ்சும் அமுதமும் இல்லை, தாயை மிஞ்சிய தெய்வமும் இல்லை, அமிழ்தினையே ஒரு எல்லையில் வைத்த என் கம்பனை மிஞ்சிய கவிஞனும் இல்லை என்று கம்பனை வணங்கி, இந்த நீதிநெறி அரங்கத்தில் எங்கள் மாணவர் உலகத்தை பற்றியும் பேசுவதற்கு வாய்ப்பளித்த நடுவர் பெருந்தகைக்கு முதலில் நன்றிகளை உரித்தாக்கி, எங்களுடைய உலகமான மாணவர் உலகத்தின் வரைமுறையை வகுத்து கொண்டு மேலே பேச தொடங்குகிறேன். எங்கள் உலகத்திற்குள் யாரெல்லாம் வரலாம் என்பதுதான் அந்த வரைமுறை. மாணவன் என்ற பொதுப்படையாக கொடுத்து விட்ட காரணத்தினால் பள்ளி மாணவர்களும் எங்களுடைய உலகத்திற்கு வரலாம், கல்லூரி மாணவர்களும் எங்களுடைய உலகத்திற்கு வரலாம். ஒன்று. மற்றொன்று, அவ்வை சொல்லுகிறாள், கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று சொல்லுகிறார். உலகில் உள்ள அனைவரும் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். கற்றுக்கொள்பவன் தான் மாணவன் என்றால், ஒவ்வொருவரும் தினம் தினம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் அனைவருமே எங்கள் மாணவர் உலகத்திற்குள் வந்துவிடுவீர்கள் என்ற அடிப்படையை வைத்துக்கொண்டு நான் பேச தொடங்குகிறேன். இந்த மாணவர் உலகத்தை பற்றிய கம்பனினுடைய எண்ணம் என்ன என்பதை முதலில் கூற விளைகிறேன். ஆலிஸ் உலகையெல்லாம் பரதனை ஆள வேண்டும் என்று ராமனை சடைகள் தாங்கி தவம் மேற்கொள்ள கானகத்திற்கு அனுப்பிவிடுகிறாள் கைகேயி. அங்கே செல்லுகின்ற பொழுது மாரிசன் மாயமானாக மாறி ஓடுகிறான். சீதை இலக்குவனன் சொல்லுகிறான், நான் பற்றி வருகிறேன் என்று. இல்லை நாயக, நீயே பற்றி நல்களை போலும் என்று ராமனை சொல்லுகிறாள். ராமன் செல்லுகிறான். சிறிது நேரத்தில் இலக்குவனையும் அவளை அனுப்பி வைத்து விடுகிறாள். அப்பொழுது ராவணன் வந்து குடிலோடு பேர்த்து கொண்டு சென்று விடுகிறான். வந்து பார்த்த ராமனுக்கு அதிர்ச்சி, சீதையை காணவில்லையே என்று எங்கெல்லாம் தேடுகிறான். தேடி அலைந்து ஒரு மலையை அடைகிறான். அந்த மலையில் சபரி என்ற ஒரு அம்மையார் இருக்கிறார். நாம் இப்போ சாப்பிட்றோம்ல டின் ஃப்ரூட்டு, அதுக்கெல்லாம் காப்பி ரைட்டே சபரிட்ட தான் இருந்துச்சு. அந்த காலத்திலே பதப்படுத்தப்பட்ட பழங்களை வைத்திருந்து ராமனுக்கு கொடுத்தவள். அதை கொடுத்து அதன் பின்பு ராமனிடம் சொல்லுகிறாள், நீ உற்ற துயரத்தை நான் அறிகின்றேன். சுக்ரீவன் ஒருத்தர் இருக்கான் கிஷ்கிந்தை மலையில், அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சபரி அனுப்பி விடுகிறாள். ராமன் இலக்குவனனோடு சுக்ரீவன் இருக்கின்ற கிஷ்கிந்தை மலைக்கு வருகிறான். அப்பொழுது சுக்ரீவன் இவர்களை பார்த்து பயந்து ஓடுகிறான். ஏன் பயப்படுகிறான் என்றால், வாலிக்கும் எனக்கும் ஏற்கனவே ஒரு விரோதம் உண்டு. அதனால் வாலி ஏதோ இரு அரக்கர்களை அனுப்பியிருக்கிறான், அவர்கள் என்னை கொல்லப் போகிறார்கள் என்று சுக்ரீவன் ராமனையும் இலக்குவனனையும் பார்த்து பயந்து ஓடுகிறான். அப்பொழுது அனுமன் வந்து, நீ இரு, நான் போய் கேட்டுட்டு வர்றேன்னு அனுமன் போறான். அனுமன் இருவரையும் அடைவதற்கு வேறொரு உருவமாக மாறி செல்கிறான். அப்போது கேட்கிறான், நீங்க யாருன்னு என்னுடைய குருநாதருக்கு சொல்லணும்னு கேட்கிறான். அப்பதான் ராமன் வியந்து சொல்கிறான், யார் கொள்ளி சொல்லின் செல்வன் என்று வியந்து கேட்கிறான். இது கதை நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சது. இதுல நுட்பம் என்னன்னா, இந்த அனுமன் மாறு வேடம் போட்டு போறான்ல, அந்த வேடம் என்னவா இருக்கும் நம்மளால யூகிக்க முடியுதா? அனுமனால் எந்த வேடத்தையும் எடுக்க முடியும். பெரிய விஸ்வரூபத்தை எடுத்து போயிருந்திருக்கலாம், 2 பேரும் பயந்துருப்பாங்கன்னு, போகல. அரக்கரான உருவத்தை எடுத்து போயிருந்திருக்கலாம், போகல. ஒரு அரசனுடைய உருவத்தை எடுத்து போயிருந்திருக்கிறான், அப்படியும் போகவில்லை. அனுமன் என்ன உருவத்தை எடுத்து போகிறான் என்று கம்பன் பதிவு செய்கிறான். அஞ்சனைக்கு ஒரு சிறுவன் அஞ்சன கிரியனைய மஞ்சனை குறுகி, என்ன வடிவத்தில் தெரியுமா? ஒரு மாணவ படிவமோடும் என்று கம்பன் சாற்றுகிறான். மாணவ வடிவத்தை எடுத்துத்தான் அனுமன் முதலில் ராமனையே பார்க்க செல்கிறான் என்றால், மாணவர்களுடைய திறத்தை கம்பன் அந்த நிலையில் வைத்திருக்கிறான். ஒரு அடியானை பார்க்க செல்லுகின்ற அனுமன் எப்படி செல்கிறானா? மாணவ வடிவம் எடுத்து செல்கிறான். ஏன் தெரியுமா? மாணவன் என்றாலே மாண்புடையவன் என்பதுதான் பொருள். இந்த கம்ப காப்பியத்தில் மாணவர்களுடைய அறங்களை பற்றி பல்வேறு இடங்களில் சொல்லி இருக்கிறார்கள். சில இடங்களை மட்டுமே சுட்ட விரும்புகிறேன். ராம இலக்குவன பரத சத்ருவர்கள் பிறந்து விட்டார்கள். அவர்கள் பிறந்த பிறகு அவர்களுக்கு கல்வி கற்க வேண்டும் என்று அனுப்பிவிட வேண்டும். பாலபாடம் கற்பதற்காக வசிட்டன் என்ற முனிவரிடம் அனுப்பிவிடுகிறார்கள். அங்கே சென்று நால்வரும் பாலபாடம் கற்கிறார்கள். எப்படி கற்கிறார்கள் என்றால், யானையும் ரதமும் இவுளியும் முதலா ஏனைய பிறவும் அவ்வியல்பினில் அடையுற்ற என்று பாடுகிறார் கம்பன். எதையெல்லாம் கற்கிறார்களாம்? உபநயங்களை கற்கிறார்களாம், அறநூல்களை கற்கிறார்களாம், அதன் பின்பு போர்த்தந்திரங்களை கற்கிறார்களாம். இதுல என்ன நுட்பம் என்றால், ராமன் சத்திரிய குலத்தில் பிறந்தவர். அவருக்கு வேறு எந்த கல்வியையும் கற்றுக் கொடுத்திருக்கலாம். வசிட்டன் அதையெல்லாம் கற்றுக் கொடுக்காமல் அறத்தையும் போர் செய்கின்ற முறையையும் கற்றுக் கொடுக்கிறார். எதற்காக?
நீ ஆட்சியை அறவழியில் நடத்த வேண்டும், ஆட்சியில் பிழை ஏற்பட்டால் அதற்கு போர் செய்ய வேண்டும் என்பதற்காக அறத்தையும் போரையும் நடத்துகிறார். அதனால்தான் ராமன் கடைசியில் அறத்தை கொண்டு போய் அசோகவனத்தில் சிறை வைத்த போது போர் செய்து அறத்தை மீட்டான். இதிலிருந்து கம்பன் தெரிவிப்பது என்னவென்றால், நீங்கள் எதை படிக்கிறீர்களோ அதற்குத்தான் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். நீங்கள் அறத்தை படித்தால் அறவழியில் நிற்க வேண்டும், போர் தந்திரத்தை படித்தால் நீங்கள் போராட வேண்டும் என்று கம்பன் பதிவு செய்கிறான். ஆனால் தற்காலத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு அந்த நிலை இருக்கிறதா என்றால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு டாக்டராகி உட்காந்துடுறான். போலி டாக்டர்களுடைய எண்ணிக்கை அவ்வளவு அதிகமாயிருச்சு. ஒண்ணுமில்ல, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஹரியானாவில் துப்புரவு பணியாளர்களுக்கு உண்டான தேர்வுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்ளை பண்ணதுல 80% மாணவர்கள் முதுகலை முடித்தவர்கள். அதுல இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா, அதுல 10 பேர் முனைவர் பட்டம் வாங்கினவன். முனைவர் பட்டம் வாங்கினவன் துப்புரவு பணியாளர் தொழிலுக்கு போறானா இந்த நாட்டில் மாணவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதற்கு வேலையில்லா திண்டாட்டம் தான் காரணம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. மாணவர்கள் தான் செய்கின்ற வேலைக்குண்டான தகுதியில் இருக்கவில்லை, அவர்கள் அறப்பள்ளி நிற்கவில்லை. அதனால தான் PhD முடிச்சவன்லாம் துப்புரவு பணி தொழிலாளருக்கு அப்ளை பண்ற நிலைமை இந்த காலத்துல இருக்கு. அடுத்து எப்படி காண்பிக்கிறார் என்றால், கம்பன் ராமனுக்கு முதல் போர் அறிமுகப்படுத்துகிறார். ஒரு போரை ஒரு பெரிய அரக்கனோட வச்சிருந்திருக்கலாம், தாடகை என்ற ஒரு பெண்ணோடு வைக்கிறார் விஸ்வாமித்தர். இதுல என்ன ஒரு சூட்சமம்னா, ஒரு பெண்ணை வெற்றி கொண்டால் உலகத்தையே வெற்றி கொண்டு விடலாம் என்பது கூட ஒரு பொருளாக இருக்கலாம். அதனால் தாடகையோடு வைத்திருக்கிறார். தாடகை எதிரே வந்து நிற்கிறாள். அப்பொழுது அவருடைய சிலம்புகள் சிலம்புடை கதவை என்றெல்லாம் அவளை பற்றி வர்ணித்து விட்டு அவளை கொன்று அப்படின்னு இவர் விஸ்வாமித்திரர் ராமன்ட்ட சொல்றார். ராமன்ட்ட சொல்றது, ராமன் என்ன நினைச்சிட்டான், இவள் ஒரு பெண், மாதரையும் தூதரையும் கொல்லக்கூடாதுன்னு எனக்கு வசிஷ்டர் சொல்லி கொடுத்துருக்காரு, நான் எப்படி அவளை கொல்லுவேன் அப்படின்னு பெண்ணென மனத்திடை பெருந்தகை நினைந்தான் என்று கம்பனே சாற்றுகிறார். தீது என்று உள்ளவை யாவையும் செய்து என்னை கோதி என்று உண்டிலள், இவளை மாதினி என்றியாடா அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்கிறார். நான் எலும்பும் தோளுமா இருக்கேங்கிறதுனால என்னை இன்னும் திங்காம இருக்கா, இவளை போய் பெண்ணுன்னு நினைக்கிறேடா, இவ பெண்ணல்ல, ஈரில் நல்லறம் பார்த்து உரைத்தேன், சீரி நின்று உரைக்கின்றேன் அல்லேன், ஆறி நின்றது அரணன்று அவ்வரக்கியை கோரி என்று கம்பன் சொல்லுகிறான். இந்த அரக்கி இருக்காளே, இவ எல்லா கெட்டதும் பண்ணிட்டா, இவ மேல கோபத்துல நான் சொல்லல, இவளை இப்பயே அம்பு போட்டு கொன்று அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றார். சொன்னவுடன் ராமன் சொல்லுகிறான், அரண் அல்லவும் எய்தினால் அது செய்க என்று ஏவினால் மெய்ய நின் உரை எனக்கு வேதம் என்று ராமன் சொல்லுகிறான். இதுதான் மாணவ உலகின் மிகப்பெரிய அறம். ஆசிரியர் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் சொல்லுவதுதான் எனக்கு அறம் என்று அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறதே, அதுதான் மாணவர்களுடைய மிகப்பெரிய அறமாக காண்பிக்கப்படுகிறது. மற்றொன்று, இது நான் வேண்டுகோளாகவே வைக்கின்றேன், ஒவ்வொரு பேராசிரியருக்கும் ஒரு கடமை உண்டு. என்ன தெரியுமா? கல்வி கற்றுக் கொடுப்பதில்லை, ஒவ்வொரு மாணவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ஏன் தெரியுமா? விஸ்வாமித்திரர் தான் பரதன், இலக்குவனன், சத்ருகன் 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார். ராமன் கூட வில் வளைச்சு தான் திருமணம் செய்தான். ஆனால் மிச்சம் இருக்கிற 3 பேருக்கும் விஸ்வாமித்திரரா பொண்ணு கேட்டு மாண்டவி, சுதகீர்த்தி, ஊர்மிளையர் விஸ்வாமித்திரர் தான் திருமணம் செய்து வைத்தார். நீங்க என்ன கவலையோட பாக்குறீங்க? உங்க வாத்தியார் ஏற்பாடு பண்ணலன்னு நீங்க ஏன் சொல்றீங்கன்னு தெரியும். உங்க ஆசிரியர் ஒருத்தர் இங்க இருக்கிறாருன்னு தெரியும் எனக்கு. அவருக்கு இன்டைரக்ட் செய்தி இல்லை, இதை இனிமேல் செய்தால் அறம் நிற்கும். இதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா முழிச்சிருக்க நேரத்தில் 3/4 நேரம் அவன் ஆசிரியரோட தான் இருக்கான், மிச்ச 1/4 நேரம் அவன் செல்போனோட இருக்கான். முழிச்சிருக்க நேரத்தில் அவன் என்ன திறமையில இருக்கான், என்ன நிலையில இருக்காங்கிறது ஆசிரியருக்கு தான் தெரியும். அந்த நிலையில இருக்கிறவனுக்கு அந்த நிலையில இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் செய்து வச்சாதான் விவாகம் ரத்தாகாது, விவாகம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்ற காரணத்தினால் சொல்லுகிறேன், ஆசிரியர் தொழிலை மாத்திரணும், ஆசிரியர் தொழிலோடு சேர்த்து இதையும் செய்ய வேண்டும் என்பதுதான் மாணவர் உலகத்தின் சார்பான வேண்டுகோள். வேண்டுகோளை விடுறீங்களா? இது முக்கியமான ஒண்ணு. ஏன்னா இது ஒரு காரணம். ஏன்னா விஸ்வாமித்திரரே திருமணம் செய்து வைத்திருக்கிறார். அதனாலதான் அந்த பந்தம் கடைசி வரைக்கும் தொடர்ந்துச்சுங்கிறதுனால ஒரு காரணமாக சொல்லுங்க. கம்பராமாயணத்துல வேற பாட்டு இடமே கிடைக்கலையா உங்களுக்கு? கல்யாணம் பண்ணி வச்சார். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு, ராமனுக்கு மௌலி சூட்ட போறோம் அப்படின்னு தயரதன் முடிவு செய்தவுடன் வசிஷ்டனை அழைச்சு இவனுக்கு சில அரசியல் அறங்களை சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்றார். அப்ப வசிஷ்டன் சொன்னது மிகப்பெரிய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல், யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போரொடுங்கும் புகழொடுங்காது என்ற பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். இதை சொன்னதோட வசிஷ்டன் விட்டுறல. அதை வசிஷ்டன் சொன்னதுக்கு அப்புறம் ராமன் மனதில் வாங்கி கொண்டு கடைசி நாள் வரைக்கும் இருந்தான். வாலியை கொன்னது கூட வாலி வதை இல்லை, வாலி மோட்சம் தான். ராவணனோட போருக்கு வந்து நிற்கிறான்.
முதல் நாள் போர்ல எல்லா ஆயுதங்களையும் எடுத்து நிராயுதபாணியாக நிற்கின்ற பொழுது ராமன் அவன் மீது பகை கொண்டிருந்தால் அன்றே அவனை கொண்டிருக்கலாம். பகை இல்லை, நீ அரத்தத்தை பிழைச்ச, அதனால நான் உன்னை கொள்றேன், இன்னைக்கு உன்ட்டு ஆயுதம் இல்லை, இன்று போய் போருக்கு நாளை வா என்று சொல்லி இருப்பான். அதனால தான் ராவணன் வானகும் மன்னகும் நெடுநகும் நகைத்தோளான் தான் நகு பகைஞர் என்றான் நகுவர் என்றதற்கு நானான் வேர் நகு நெடுங்கட் செவ்வாய் மில்லியல் மிதிலை வந்த சாணகி நகுவல் என்று நாணத்தால் சாம்புகிறான்னு கம்பன் எழுது. ஆக நீங்கள் யாரோடும் பகை கொள்ளாதீர்கள் என்று வசிட்டன் அன்று சொன்ன வாக்கை ராமன் காவியம் முடியும் வரை அவன் காப்பாற்றி வைத்திருக்கிறான் என்றால் அதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? அதுதான் மாணவர்களினுடைய அறம். உன் ஆசிரியர் எதை சொல்கிறாரோ அதை நீ அப்படியே செய், அதுதான் அறம் என்று கம்பன் போதித்தான். ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் அப்படி இருக்கிறார்களா என்றால் இல்லை. வேடிக்கையான கதை, நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் ஜனகன் வில்ல ராமன் உடைச்ச கதை அந்த படலத்தை நடத்திக்கிட்டு இருக்கார். மாணவர்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்ற ஒரு ஆசிரியர் பார்த்து ஒரு மாணவனை எழுப்பி, அப்பா இந்த வில்ல உடைச்ச கதை தானே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த வில்லை யாருப்பா உடைச்சது அப்படின்னு மாணவர்கள்ட்ட கேட்டாராம். ஒருத்தவன் எழுப்பிட்டு கேட்டாராம். அதுக்கு அவன் எந்திரிச்சு மேலே இங்கேயும் பார்த்துட்டு சும்மாவே நின்னான். கொஞ்சம் கழிச்சு, இல்லைப்பா நான் அவனை அடிக்க மாட்டேன், தயவு செஞ்சு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாரான். அவன் கொஞ்சம் தயங்கி, அப்பா நான் உடைக்கலை மேம், நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப நல்லவேன் அப்படின்னு அவன் சொன்னான். பக்கத்தில் இருக்கவனை எழுப்பி, என்னடா அவன் எப்படி சொல்கிறானே, இல்லை எனக்கு இவனை தெரியும், அவன் ரொம்ப நல்லவன் தான், அவன் வில்லெல்லாம் உடைக்க மாட்டான், ஒரேல வீட்டில் உடைச்சாலும் உடைச்சிருந்துருப்பான் அப்படின்னு அவன் சொன்னானா. ஆசிரியரை பார்த்து, என்னப்பா இப்படி சொல்கிறாங்களேன்னு கேட்டதற்கு, இல்லை எனக்கும் தெரியும், இவங்க அப்பா அம்மாலாம் என்கிட்ட தான் படித்தவங்க, குடும்பமே ரொம்ப நல்ல குடும்பம், அந்த மாதிரி வில்ல உடைக்கிற வேலையெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஆசிரியர் சொன்னாராம். இதை எடுத்துகிட்டு போய் இவர் பிரின்சிபல்கிட்ட சொன்னாராம். பிரின்சிபல் சார், என்ன சார் இப்படி இருக்காங்க, உங்கள் வகுப்பில் கேட்குறேன், ஒருத்தன் என்னடா நான் உடைக்கலைங்கிறேன், இன்னொருத்தன் என்னடா நான் அவன் உடைச்சிருக்க மாட்டேங்கிறேன், ஆசிரியர் என்னடா நான் அவங்க குடும்பமே நல்ல குடும்பம்னு சொல்கிறாரு, நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு பிரின்சிபல் சொன்னாராம், உட்காருங்க சார், கவலைப்படாதீங்க, இங்கே பாருங்களேன், கிளாஸில் ஒருத்தன் வில்ல உடைச்சிருக்கேன், அது யாருன்னு உடைச்சவனுக்கும் தெரியலை, அந்த கிளாஸில் இருந்த வாத்தியாருக்கும் தெரியலை, ரூமில் இருந்த எனக்கு எப்படி சார் தெரிஞ்சிருக்கும்னு பிரின்சிபல் கேட்டாராம். கம்பராமாயணத்தினுடைய நிலைமை பள்ளிகளில் இந்த அளவில் தான் இருந்திருக்கு. இதை ஏன் சொல்கிறேன்னா, அதனால தான் அறம் நிற்கலை. சின்ன வயசுலேயே அறம் செய்ய விரும்புன்னு போதிக்கப்பட்ட ஒருத்தவன் தானே 32 வயசில் லஞ்சத்தை வாங்கிட்டு இருக்கான். அறம் செய்ய விரும்பு என்பது நெஞ்சில் பதிந்திருந்தால் அவன் லஞ்சம் வாங்கியிருந்திருப்பானா? வாங்கலை. ஏன்? அவன்கிட்ட அறம் இல்லை. அறம் இல்லாததுக்குண்டான காரணம் அற இலக்கியங்களை அவன் படிக்கலை. கம்பராமாயணத்தை மாணவர்களிடம் இன்னும் கொண்டு போய் சேர்க்காத காரணத்தினால்தான் மாணவர் உலகத்தில் அறம் தலை நிற்காமல் இருக்கிறது. மாணவர் உலகத்தில் அறம் தலை நிற்க வேண்டுமென்றால் கம்பனையும் வள்ளுவனையும் கொண்டு போய் சேர்த்தாலே போதும், அறம் தலை நிற்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 5 மனுதாரர்கள் 5 கோணங்களில் இங்கே தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். அறம் தலை நிறுத்தல் என்பதில் 5 உலகங்கள், கம்பன் எப்படி இவற்றை காட்டியிருக்கிறான், காலங்களை கடந்து அது எப்படி வந்தது, அப்படி இன்று எப்படி இருக்கிறது என்கிற கருத்துக்கள். ஒவ்வொருவருக்கும் தங்கள் கருத்தை பதிய வைக்கக்கூடிய உரிமை இருக்கக்கூடிய காரணத்தினால் அதை அச்சமில்லாமல் மன்றம் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா என்று கவலைப்படாமல் கருத்துக்களை சொன்னார்கள். அந்த அளவிற்கு மன்றம் அவர்களை பாராட்டுகிறது.